அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய அல் ஜுஸு சானி இரண்டாம் பாகத்தின் 59ஆம் நாள் பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஜாமிஆ ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய 23வது பாடம், கிதாபினுடைய வரிசையில் 23வது பாடத்தினுடைய அதில் பேசப்படுகிற அம்ரு ஹாதிரான ஃபிஅலுடைய அந்த உதாரணங்களை சட்டங்களை தான் இன்றைய பாடமான 59ஆம் நாள் பாடத்திலே நாம பார்க்க இருக்கிறோம். இன்றைய பாடத்தில் பார்க்க இருக்கிற இரண்டு விஷயம் என்னவென்றால், அம்ரு ஹாதிரான ஃபிஅல்களில் ஆண்பால் இருமையான ஃபிஅல் அது எப்படி புழங்கப்பட வேண்டும், அதற்கான இஅராப் என்ன, நூனை போக்குவதன் மீது மபனி. அதே போன்று அம்ரு ஹாதிரான ஃபிஅல்களில் ஆண்பால் பன்மையான ஃபிஅல் அவைகளை எப்படி புழங்க வேண்டும், அதுவும் நூனை போக்குவதன் மீது மபனி. அப்ப இந்த ஃபிஅல்களை எப்படி புழங்கணும், அதை உதாரணத்தின் வழியாக நமக்கு முசன்னிஃப் அவர்கள் இன்றைய பாடத்துல சொல்லி கொடுக்க இருக்கிறார்கள் கிதாபின் வழியாக. வாங்க நாம முசன்னிஃப் அவர்களுடைய அந்த கிதாபின் வரிகளை வாசித்து இந்த சட்டங்களை நாம தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹு தஆலா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்ப இன்றைய பாடத்துடைய துவக்கம் யா ஹாலிது வ சயீது. அப்ப நாம கடந்த ஒரு சில பாடங்களாக பார்த்து வருவது அம்ரு ஹாலிரான ஃபிஅலை புழங்குவதனுடைய முறை. அதைத்தான் நமக்கு இந்த பாடத்துல சொல்லி கொண்டு வருகிறார்கள். அப்ப எப்படி அம்ரு ஹாலிரை புழங்கணும், அதுக்கான ஏராப் என்ன, அதே போன்று எந்த இடத்துல எப்படி அம்ரு ஹாலிரை மாற்றி அமைக்கணும் என்பது போன்றதான சட்டங்களை நமக்கு இந்த வார்த்தைகள் மூலமாக முசன்னிஃப் அவர்கள் நமக்கு சொல்லி கொண்டு வருகிறார்கள். அந்த வரிசையில இன்றைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய பாடத்துடைய விஷயம் யா ஹாலிது வ சயீது. ஹாலிதே இன்னும் சயீதே ரெண்டு பேர்த்தையும் அழைக்கிறாங்க. ஹாலிதே இன்னும் சயீதே. இதற்கு முன்பாக நாம ஒருமையான ஃபிஅலை, உதாரணமா முஃபரதில் ஒருமை வரக்கூடிய பெண்பாலை குறிக்கக்கூடியது, அதற்கு மேல பார்த்தோம் ஒருமையை குறிக்கக்கூடிய ஆண்பாலை குறிக்கக்கூடியது, இப்படி நாம அம்ரு ஹாலிரில் இரு உரிமைகளை பார்த்தோம். இப்ப நமக்கு இருமையான அந்த ஃபிஅலை எப்படி புழங்கணும் என்பதை நமக்கு இந்த உதாரணத்தின் மூலமா சொல்லி கொடுக்க போறாங்க. பாருங்க, யா ஹாலிது வ சயீது. ஹாலிதே இன்னும் சயீதே. இதுஹபா நீங்கள் இருவரும் செல்லுங்கள். இலல் ஜுனைனதி. இலல் ஜுனைனத். ஜுனைனத் அப்படின்னா கார்டன், தோட்டம் என்று அர்த்தம். அப்ப அந்த தோட்டத்தின் பக்கமாக நீங்கள் இருவரும் செல்லுங்கள். வக்திஃபா இன்னும் நீங்கள் இருவரும் பறித்து கொள்ளுங்கள். ஜஹரத்தன் பூவை. முஃபத்திஹத்தன். முஃபத்திஹத்தன் அசல்ல திறந்து வைக்கப்பட்ட, அதாவது வெடித்த மலர்ந்த பூவை நீங்கள் இருவரும் பறித்து கொள்ளுங்கள். வஹ்லுரா. அப்புறம் என்னது, இங்க லாதுக்கும் சுக்கூன் போட்டிருக்கிறாங்க, அது அச்சு பிழையாக இடம்பெற்றுள்ளது. சரியான முறை எப்படின்னா வஹ்லுரா. நீங்கள் இருவரும் ஹாதிராகுங்கள். நீங்கள் இருவரும் ஹாதிராகுங்கள், அதாவது செல்லுங்கள், நீங்கள் இருவரும் கலந்து கொள்ளுங்கள். பிஹா அதை கொண்டுனா இந்த பூவை கொண்டு நீங்கள் இருவரும் முன்னோக்குங்கள், செல்லுங்கள், ஹாதிராகுங்கள். இலா முஅல்லிமில் அரபியத்தி.
அரபு மொழி ஆசிரியரின் பக்கம், அரபு மொழியினுடைய ஆசிரியரின் பக்கம் அந்த பூவை கொண்டு நீங்கள் இருவரும் செல்லுங்கள். ஏன்னா லிஅன்னஹு காரணம் நிச்சயமாக அவராகிறவர், யார் அந்த ஆசிரியராகிறவர், யஃப்ரஹு சந்தோஷமடைவார், பிஹா அந்த பூவை கொண்டு அவர் சந்தோஷமடைவார், கசீரன் அதிகமாக. பாருங்க, அடுத்து பாருங்க, சும்ம பிறகு, இதுஹபா நீங்கள் இருவரும் செல்லுங்கள், இலல் மஹத்ததி, மஹத்தத்னா ஸ்டேஷன், அதாவது ரயில்வே ஸ்டேஷன், அது போன்று எனது ஸ்டேஷனின் பக்கமாக நீங்கள் இருவரும், நிலையம், நிலையத்தின் பக்கமாக நீங்கள் இருவரும் செல்லுங்கள். வஹ்சுலா நீங்கள் இருவரும் உண்டாக்குங்கள், அலா ததுக்கிரத்தைனி லி திஹிலி, ததுக்கிரத்னா டிக்கெட் நடத்த பயணச்சீட்டு, அப்ப டெல்லிக்குரிய இரு பயணச்சீட்டுகளின் மீது நீங்கள் உண்டாக்குங்கள். அப்ப 2 டிக்கெட் எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க. வஹ்லுரா பாத்தீங்களா, இங்க சரியா போட்டிருக்காங்க, இங்க அச்சுப்பிழையாக மாறி உள்ளது. உஹ்லுர் என்றுதான் இருக்கும், இருமையின் போது உஹ்லுரா, வாவோடு சேர்றதுனால வஹ்லுரா, அதான் இங்கேயும் மேலையும் வஹ்லுரா. அப்ப வஹ்லுரா நீங்கள் இருவரும் கலந்து கொள்ளுங்கள், செல்லுங்கள், பிஹிமா அந்த இரண்டை கொண்டுனா, எந்த இரண்டை கொண்டு, இந்த ஹிமாவுடைய லமீரை நாம் எங்க கொண்டு போகணும், இந்த டிக்கெட், இரு டிக்கெட்டுகள். அப்போ அந்த இரு டிக்கெட்டுகளை, பயணச்சீட்டுகளை கொண்டு நீங்கள் செல்லுங்கள், இளைய என் பக்கம் நீங்கள் செல்லுங்கள், அதாவது என் பக்கம் நீங்கள் வருகை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ ஹாதிர்க்க வருகை புரிதல் அர்த்தம் வைக்கலாம். வஹ்லுரா நீங்கள் இருவரும் வருகை புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இங்கேயும் என் பக்கமாக நீங்கள் இருவரும் அந்த இரண்டை கொண்ட இரு பயணச்சீட்டுகளை கொண்டு நீங்கள் இருவரும் வருகை புரியுங்கள். சும்ம பிறகு, உதுகுலா சேர்க்கும் போது சும்மதுகுலா பிறகு நீங்கள் இருவரும் நுழையுங்கள், காஅத்தல் ஹஃப்லதி, காஅத்னா இடம், அரங்கம் என்றெல்லாம் வைக்கலாம், ஹஃப்லத்னா நிகழ்ச்சி. அப்ப நிகழ்ச்சியுடைய அரங்கத்திற்குள்ள, அரங்கத்திலே நீங்கள் இருவரும் நுழையுங்கள். வஸ்மஆ இன்னும் நீங்கள் இருவரும் கேட்டுக்கொள்ளுங்கள், காதால் கேட்டுக்கொள்ளுங்கள், ஹுதபல் உலமாஇ, ஹுதபுனா பிரசங்கங்கள், ஹுத்துபத்து பிரசங்கம் என்பதனுடைய பன்மையான வார்த்தை தான் ஹுதபு. அப்போ அறிஞர்களினுடைய, உலமாக்கள்னா யாரு, அறிஞர்களினுடைய பிரசங்கங்களை நீங்கள் இருவரும் செவிதாழ்த்தி கேளுங்கள், இஸ்மான காதால கேளுங்கள். வஅமலா இன்னும் நீங்கள் அமல் செய்து கொள்ளுங்கள், செயல்படுங்கள், பில் மவாஇதில் ஜய்யிததி நல்ல உபதேசங்களை கொண்டு நீங்கள் இருவரும், இன்னும் நீங்கள் இருவரும் செயல்படுங்கள். அப்ப இந்த பேராகிராஃபினுடைய பொருளை நாம பார்த்துட்டோம். இப்ப இதற்கான தர்கீபு, அதே போன்று இஅராபு, இவைகள் என்ன என்பதை நாம பாப்பவாங்க. அப்ப பாருங்க, யா ஹர்ஃபுன் நிதா, யா என்பது என்னது, ஹர்ஃபுன் நிதா. ஹாலிது முனாதா முஃப்ரது, வாவு ஹர்ஃபு அத்ஃபு, சயீது மஅத்தூஃப், எங்க அத்ஃபு செய்யணும், நாம ஹாலிதுல அத்ஃபு செய்யணும். இதுஹபா இது என்னது, ஃபிஇல் அம்ரு ஹாலிர் லமீர் ஃபாயில், இலா ஜாரு, அல் ஜுனைனத்தி மஜ்ரூரு, வாவு ஹர்ஃபு அத்ஃபு, இக்திஃபா என்பது என்னது, இதுஹபால் அத்ஃபு செய்யப்படக்கூடிய ஃபிஇல் அம்ரு ஹாலிர் லமீர் ஃபாயில், ஜஹரத்தம் மஃஊல் மௌசூஃப் முஃபத்திஹத்தன் சிஃபத், வாவு ஹர்ஃபு அத்ஃபு, உஹ்லுரா இது இதுஹபால் அத்ஃபு செய்யணும், மஅத்தூஃப் ஃபிஇல் அம்ரு ஹாலிர் லமீர் ஃபாயில், பி ஜாரு ஹா மஜ்ரூர், இலா ஜாரு முஅல்லிமி மஜ்ரூர் முலாஃப், அல் அரபியத்தி முலாஃப் இலைஹி, லி அன்னஹு லி என்பது என்னது, ஹர்ஃபுல் ஜர், அன்ன ஹர்ஃபு தஅகீத், ஹு என்பது அன்னவுடைய இஸ்மு, யஃப்ரஹு ஃபிஇல் முலாரி தமீர் ஃபாயில், இந்த அன்னஹு யஃப்ரஹு, இந்த யஃப்ரஹுங்கிறது தான் அன்னவுடைய ஜும்லா ஹபரு, இந்த அன்ன அதன் இஸ்மு அதன் ஜும்லா ஹபர், இந்த மூன்றும் சேர்ந்த ஜும்லா லீ என்ற ஹர்ஃபுல் ஜர்ரினுடைய ஜும்லா மஜ்ரூராக வைக்கணும். பிஹா பா ஹர்ஃபுல் ஜர், ஹா மஜ்ரூரு, ஹாவுடைய லமீர் ஜஹரத்தை நோக்கி மீளும், கசீரன் என்பது என்னது, கசீரன் என்பது ஹாலாக வைக்கணும். அப்ப கசீரன் என்பது என்னது, ஹாலு. அப்ப இது வரைக்கும் நம்ம இஅராபை பார்ப்பவாங்க. யா ஹர்ஃபுன் நிதா மப்னி, ஹாலிது முனாதா முஃப்ரது லம்மின் மீது மப்னி, வாவ ஹர்ஃபு அத்ஃப் மப்னி, சயீது ஹாலிதுல அத்ஃப் செய்யப்படக்கூடியது, இது லம்மின் மீது மப்னி, இதுஹபா நூனை போக்குவதன் மீது மப்னி,
இலா ஹர்ஃபுல் ஜர் மப்னி சுக்குன் மீது மப்னி அல் ஜுனைனத்தி லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு வாவ ஹர்ஃப் அத்துஃபு மப்னி இக்திஃபா இது நூனை போக்குவதன் மீது மப்னி ஜஹரத்தன் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு முஃபத்திஹத்தனும் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு வாவ ஹர்ஃப் அத்துஃப் மப்னி உஹ்லுரா இதுவும் நூனை போக்குவதன் மீது மப்னி பி ஹர்ஃபுல் ஜர் மப்னி ஹா என்பது லமீரு ஜர்ருடைய மஹல்லு ஆனால் லமீர் என்பதால் இது மப்னி இலா ஹர்ஃபுல் ஜர் மப்னி சுக்குன் மீது மப்னி முஅல்லிமி ஹரு முஅல்லிமி மீமுக்கு ஒரு ஜர்ரு வருங்க கஸ்ரத்தை கொண்டு லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு அல் அரபியத்தி முதாஃப் இலைஹி இது லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு லீ ஹர்ஃபுல் ஜர் மப்னி அன்ன ஹர்ஃபு தஅக்கீத் மப்னி ஹு அன்னவுடைய இஸ்மு நஸ்பினுடைய மஹல்லு லமீர் என்பதால் மபுனி எஃப்ரஹு என்பதெனது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு இந்த ஜும்லா லீவுடைய மஜ்ரூரு அப்ப பி ஹர்ஃபுல் ஜர் மபுனி ஹா என்பது ஜர்ருடைய மஹல் ஆனால் லமீர் என்பதால் அது மபுனி கசீரன் என்பது லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு அடுத்து பாருங்க சும்ம பிறகு அப்ப இதுக்கு என்ன சும்ம என்பது ஹர்ஃபு தஅக்கீத் ஹர்ஃபு அத்ஃப் இதுஹபா فعل امر حاضر ضمير فاعل الى جار المحطة مجرور واو حرف عطف وحصلا إذو فعل امر حاضر ضمير فاعل على جار تذكرتين مجرور لي جار دهلي مجرور واو حرف عطف وحضر فعل امر حاضر ضمير فاعل بي جار هما مجرور الى جار இந்த முத்தகலிமுடைய மஜ்ரூர் ثم حرف عطف ادخلا فعل امر حاضر ضمير فاعل قاعة مفعول مضاف الحفلة مضاف إليه واو حرف عطف اسمع فعل امر حاضر ضمير فاعل خطب مفعول مضاف العلماء مضاف إليه واو حرف عطف يعملا فعل امر حاضر ضمير فاعل بالمواعيد بالجار مواعظ مجرور موصوف الجيدة என்பதெனது சிஃபத்து அப்ப சும்ம என்பது என்னது ஹர்ஃபு அத்ஃபு என்பதால் அது மப்னி இதுஹபா நூனை போக்குவதன் மீது மப்னி இலா ஹர்ஃபுல் ஜர் மப்னி அல் மஹத்தத்திங்கிறது என்னது அதுவும் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு வஹசுலா வாவ ஹர்ஃபு அத்ஃபு மப்னி அலா ஜாரு அப்போ அலா ஜார் அது ஹர்ஃபுல் ஜர் என்பதால் மப்னி வஹசுலா என்பது நூனை போக்குவதன் மீது மப்னி ததுகிரத்தைனி இது மஜ்ரூரு ஜர்ருடைய மஹல்லு எதை கொண்டு ஜர்ரு யாவை கொண்டு ஜர்ரு லீ ஹர்ஃபுல் ஜர்ரு மப்னி திஹிலி என்பது என்னதான் அது மஜ்ரூரு சரி மப்னியான ஒரு இஸ்ம் இது வாவு ஹர்ஃபு அத்ஃப் மப்னி உஹ்லுரா நூனை போக்குவதன் மீது மப்னி பிஹிமா பி ஹர்ஃபுல் ஜர்ரு மப்னி ஹிமா என்பது ஜர்ருடைய மஹல்லு ஆனால் லமீர் என்பதால் அது மப்னி இலா அதே போன்ற ஹர்ஃபுல் ஜர்ரு மப்னி யா என்ற அந்த முத்தக்கலிமுடைய இஸ்மு முத்தக்கலிமுடைய யாவான இஸ்மு ஜருடைய மஹல்லு காரணம் மஜ்ரூர் ஆனால் லமீர் என்பதால் அது மப்னி சும்ம ஹர்ஃபு அத்ஃபு மப்னி உதுகுலா என்பது நூனை போக்குவதன் மீது மப்னி காஅத்த லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு அல் ஹஃப்லத்தி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு வாவ ஹர்ஃபு அத்ஃபு அது மப்னி இஸ்மா என்பது நூனை போக்குவதன் கொண்டு மப்னி ஹுதப லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு அல் உலமா லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு வாவ ஹர்ஃபு அத்ஃப் அது மப்னி யஅமலா அது நூனை போக்குவதின் மீது மப்னி பில் பி ஹர்ஃபுல் ஜர் மப்னி அல் மவாஇதி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு அதன் சிஃபத்தான ஜய்யிதத்தும் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு அடுத்து பாருங்க யா சாலிமு வ சஅது வ சாஜிது அப்ப இதற்கு முன்பாக நாம் என்ன பார்த்தோம் அம்ரு ஹாலிரினுடைய ஆண்பால் இருமையை பார்த்தோம் ஏன்னா ஹாலிதையும் சயீதையும் அழைத்து சில விஷயங்களை பேசினாங்க இப்ப அதே அம்ருல் ஹாலிரினுடைய ஆண்பால் பன்மையான செயல்கள் எப்படி புழங்கப்படும் என்பதை உதாரணத்தின் வழியாக நாம பார்க்க இருக்கிறோம் பாருங்க யா சாலிமு வ சஅது வ சாஜிது சாலிம் இன்னும் சாது இன்னும் சாஜித் அவர்களே 3 பேர்த்தை அழைக்கிறாங்க உதுகுலு அர்த்தத்தை முதல்ல பார்த்துருவோம் உதுகுலு நீங்கள் நுழையுங்கள் அல் ஃபசுல வகுப்பறையில் தாயிமன் எப்பொழுதும் நிரந்தரமான நிலையில் என்ற அர்த்தம்
அலல் மீஆதி குறிப்பிட்ட நேரத்தின் மீது. அப்போ நீங்க வகுப்பறைக்கு எப்பொழுதும் குறிப்பிட்ட நேரத்துக்கு போயிருங்க அப்படிங்கிறாங்க. நுழைந்து விடுங்கள். வஜிலிசு இன்னும் நீங்கள் அமருங்கள். ஃபீஹி அதிலேனா அதாவது அந்த வகுப்பறையிலே நீங்கள் அமருங்கள். பி அதபின் ஒழுக்கத்தை கொண்டு. இங்க பாவுக்கு அர்த்தம் கொடுக்கலாம். ஒழுக்கத்தோடு, ஒழுக்கத்துடன். வஹ்திராமின் சங்கையோடு, அப்ப கண்ணியத்தோடும் ஒழுக்கத்தோடும் அமருங்கள் அப்படிங்கிறாங்க. வக்ரஊ இன்னும் நீங்கள் படியுங்கள். அத்தர்ச பாடத்தை நீங்கள் படியுங்கள். பிஜித்தின் முயற்சியை கொண்டு. வ நஷாத்தின் இன்னும் சுறுசுறுப்பை கொண்டு. இங்கேயும் பாவுக்கு அர்த்தம் வைத்தால் பொருத்தமா இருக்கும். அப்ப எப்படி எடுத்து வைக்கணும்? முயற்சியோடும் சுறுசுறுப்போடும் பாடத்தை நீங்கள் படியுங்கள். அடுத்து பாருங்க, வக்துபு இன்னும் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். அக்வாலல் உஸ்தாதி ஆசிரியரினுடைய உஸ்தாதினுடைய சொற்களை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். ஃபி தஃபாத்திரிக்கும் உங்களுடைய நோட்டுகளில். உங்களுக்கான குறிப்பேடு இருக்குமா இல்லையா, அந்த நோட்டு அதே அவைகளில் உஸ்தாதுனுடைய சொற்களை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். அடுத்து தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க, வஹ்ருஜு இன்னும் நீங்கள் வெளியேறுங்கள். மினல் மதுரசத்தி மதரசாவிலிருந்து நீங்கள் வெளியேறுங்கள். பிஜித்தியத்தின் தீவிரமாக, விரைவாக என்று அர்த்தம். அதாவது மதரசா முடிஞ்ச உடனே, அதாவது பாடசாலை உடைய நேரம் முடிந்த உடனே மதரசால இருந்து வெளியே போயிருங்க. அங்க நின்று பேசிக்கிட்டு விளையாண்டுகிட்டு இருக்காம விரைவாக தீவிரமாக நீங்கள் வெளியேறி விடுங்கள். அதே மாதிரி வர்க்கபு இன்னும் நீங்கள் வாகனியுங்கள், வாகனித்து கொள்ளுங்கள். அல் ஹாஃபிலத்த பேருந்திலே. மஅசுமலாஇ வகுப்பு தோழர்களோடு பேருந்திலே நீங்கள் வாகனித்து கொள்ளுங்கள். பிஹுப்பின் நேசத்தை கொண்டும். வதஆவுனின் உதவி பரிமாற்றத்தை கொண்டும். அப்போ ஒருவருக்கொருவர் உதவி பரிமாற்றம், அதே போன்று ஒருவருக்கொருவர் நேசம் கொள்தல், அதைத்தான் சொல்றாங்க. அப்போ அதான் சொல்றாங்க, நேசத்தை கொண்டும் உதவி இன்னும் உதவி பரிமாற்றத்தை கொண்டும் என்னது வகுப்பு தோழர்களோடு பேருந்திலே நீங்கள் பயணியுங்கள். இந்த பாவுக்கும் அர்த்தம் கொடுத்தால் பொருத்தமானதாகவே இருக்கும். அப்போ பேருந்துல வாகனிக்கும் போது வகுப்பு தோழர்களோடு நல்ல நேசத்தோடும் நல்ல ஒரு உறவோடு நீங்க பழகி கொள்ளுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, வர்ஜிஉ நீங்கள் திரும்புங்கள். அதாவது என்னது, மீண்டு செல்லுங்கள். இலா புயூத்திக்கும் உங்களுடைய வீடுகளின் பக்கம் நீங்கள் மீண்டு செல்லுங்கள். இன்னும் மீண்டு செல்லுங்கள். பிசலாமின் சலாமத்தான முறையை கொண்டு, அதாவது பாதுகாப்பான முறையை கொண்டு. அப்ப பாதுகாப்பான முறையில் உங்க வீடுகளுக்கு நீங்க திரும்பி போயிருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு உபதேசமாக செய்யறாங்க 3 மாணவர்களுக்கு. அப்ப அர்த்தங்களை நாம அற்புதமான முறையில பார்த்துட்டோம். இப்போ வாங்க தர்கீப் என்ன, இஅராப் என்ன, குறிப்பா அம்ரு ஹாதிரினுடைய அந்த புழக்கம், அதன் இஅராப் என்ன அடிப்படையில் இருக்கிறது என்பதை நாம பார்ப்போம். யா ஹர்ஃபுன் நிதா, சாலிமு முனாதா முஃப்ரத், வவ ஹர்ஃப் அத்துஃப், சஅது மஅத்தூஃப். எங்க அத்துஃப் செய்யணும்? சாலிமுல அத்துஃப் செய்யணும். வாவ ஹர்ஃப் அத்துஃப், சாஜிது மஅத்தூஃப் எங்க? அதே சாலிமுல அத்துஃப் செய்யணும். உதுஹுலு என்று இருக்கும். இது நம்ம சேர்க்கப்படுவது மாதிரி இருக்கிறதுனால இங்க சேர்த்திருக்கிறாங்க. அசல நாம உதுஹுலு. அப்போ உதுஹுலு என்பது என்னது? ஃபிஇல் அம்ரு ஹாதிர் வமீரு ஃபாயில். அல் ஃபஸ்ல என்பது மஃஊலு. தாஇம்மன் என்பது ஹாலு. அலா ஜாரு. அல் மீஆதி மஜ்ரூரு. வஜ்லிசு வாவ் ஹர்ஃப் அத்ஃப். இஜ்லிசு என்பது என்னது? ஃபிஇல் அம்ரு ஹாதிர் வமீரு ஃபாயில். இந்த இஜ்லிசு எங்க அத்துவு செய்யப்படுது? உதுஹுலுல அத்துவு செய்யப்படுது. ஃபீஹி ஃபீ என்பது ஜாரு. ஹி மஜ்ரூரு. பி ஜாரு அதபின் மஜ்ரூரு. வாவ் ஹர்ஃப் அத்ஃப். இஹ்திராமின் மஅத்தூஃப் எங்க அத்துவு செய்யப்படுது? அதபின்ல அத்துவு செய்யப்படுது. வாவ் ஹர்ஃப் அத்ஃப். இக்ரஉ ஃபிஇல் அம்ரு ஹாதிர் தமீரு ஃபாயில். அப்ப இக்ரஉ எங்க அத்துவு செய்யறோம்? நாம அதே உதுஹுலுல அத்துவு செய்யறோம். அத்தர்ஸ என்பது மஃஊல். பி ஜாரு ஜித்தின் மஜ்ரூர். வாவ் ஹர்ஃப் அத்ஃப். நஷாத்தின் மஅத்தூஃப். நஷாத் என்பது ஜித்தில அத்ஃப் செய்யணும். வக்துபு வாவ் ஹர்ஃப் அத்ஃப். உக்துபு என்பது ஃபிஇல் அம்ரு ஹாதிர் தமீர் ஃபாயில். அக்வால மஃஊல் முலாஃப். அல் உஸ்தாதி முலாஃப் இலைஹி. ஃபி ஜாரு தஃபாத்திரி மஜ்ரூர் முலாஃப். கும் என்பது முலாஃப் இலைஹி.
அடுத்து பாருங்க, வஹ்ருஜுல வாவ் என்பது ஹர்ஃபு அத்துஃபு. உஹ்ருஜு ஃபிஅல் அம்ர் ஹாதிர் லமீர் ஃபாயில். இது எங்க அத்துஃபு செய்யப்படுது? உதுகுலுல அத்துஃபு செய்யப்படுகிறது. மின் ஜாரு அல் மதரசத்தி மஜ்ரூரு பி ஜாரு ஜித்தியத்தின் மஜ்ரூரு. வாவ் ஹர்ஃபு அத்துஃபு. அப்போ இருக்கபு என்பது ஃபிஅல் அம்ர் ஹாதிர் லமீர் ஃபாயில் எங்க அத்துஃபு செய்யப்படுது? உதுகுலுல அத்துஃபு செய்யப்படக்கூடிய மஅத்தூஃபு. அல் ஹாஃபிலத்த என்பது மஃஊலு. மஅ ஜாரு அஸ்ஸுமலாஇ மஜ்ரூரு பி ஜாரு ஹுப்பின் மஜ்ரூரு. வாவு ஹர்ஃபு அத்துஃபு. தஆவுன் மஅத்தூஃப். தஆவுன் எங்க அத்துஃபு செய்யணும்? ஹுப்பின்ல அத்துஃபு செய்யறோம். அடுத்து பாருங்க, வர்ஜிஉ வாவு ஹர்ஃபு அத்துஃபு. இர்ஜிஉ என்பது ஃபிஅல் அம்ர் ஹாதிர் லமீரு ஃபாயிலு எங்க அத்துஃபு செய்யறோம்? அதே உதுகுலுல அத்துஃபு செய்யப்படுகிறது. இர்ஜிஉ ஃபிஅல் அம்ர் ஹாதிர் லமீர் ஃபாயில் இலா ஜாரு புயூத்தி மஜ்ரூர் முலாஃபு கும் முலாஃபு இலைஹி பி ஜாரு சலாமின் மஜ்ரூரு. இப்ப அடுத்து பாருங்க, இவைகளுக்கு உண்டான இஅராப் எப்படின்னு பார்ப்போம். யா ஹர்ஃபுன் நிதா சுக்குன் மீது மபனி. எல்லா ஹர்ஃபுகளுமே மபனி தான், நம்ம கண்ண மூடி மபனி என்று சொல்லலாம். சாலிமு முனாதா முஃபரத் லம்மின் மீது மபனி. வாவ ஹர்ஃபு அத்துஃபு. சஅது வாவ ஹர்ஃபத்துஃப் மபனி. சஅது இது லம்மின் மீது மபனி. வாவ ஹர்ஃபத்துஃப் மபனி. சாஜிதுவும் என்னது? லம்மின் மீது மபனி. நம்ம ஒரு விஷயத்தை படிச்சிருக்கிறோம். முனாதாவுடைய தாபியாக வரக்கூடியவைகள் தனித்த முனாதாவாக பார்க்கப்படும். அந்த அடிப்படையில சஅது என்பதும் சாஜிது என்பதும் சாலிமு என்ற முனாதாவுடைய தாபிகளாக இருக்கிறதுனால இதை நம்ம தனித்த ஒரு முனாதாவாக அடிப்படையில பார்த்து இதுக்கு லம்மின் மீது மபனின்னு தான் கொடுக்கிறோம். சரி பாருங்க, உதுகுலு இது என்னது? நூனை போக்குவதன் மீது மபுனி. அல் ஃபஸ்ல லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. அதே போல தாயிமன்கிறதும் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. அலா என்பது ஹர்ஃபுல் ஜர்ரது மபுனி சுகுன் மீது மபுனி. அல் மிஆதி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வாவு ஹர்ஃப் அத்ஃபு மபுனி. இஜ்லிசு இதுவும் அதே போன்றுதான், நூனை போக்குவதன் மீது மபுனி. ஃபி ஹர்ஃபுல் ஜர்ரு மபுனி சுகுன் மீது. ஹி என்பதோ அதுவும் ஜர்ருடைய மஹல்லு, காரணம் அது மஜ்ரூர், ஆனால் லமீர் என்பதால் அதுவும் மபுனி. பி அதபின் இங்க ஒரு கஸ்ரு வரணும், வந்தால் வருவதான் அது சரி, அச்சு பிழையாக விடுபட்டிருக்கு. பி அதபின். பி ஹர்ஃபுல் ஜர்ரு மபுனி. அதபின் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வாவு ஹர்ஃபு அத்ஃப் மபுனி. இஹ்திராமின் என்று இருக்கணும். இந்த மீமுக்கு ஒரு தன்வீன் கஸ்ர், அதாவது என்னது? கஸ்ர் தன்வீன் வரணும். இஹ்திராமின் அதபின் வஹ்திராமின் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வாவ ஹர்ஃப் அத்ஃப் மபுனி. இக்ரஉ இதுவும் நூனை போக்குவதன் மீது மபுனி. அத்தர்ஸ லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. பி ஹர்ஃபுல் ஜர்ரு மபுனி. ஜித்தின் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வாவ ஹர்ஃப் அத்ஃப் மபுனி. நஷாத்தின் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அடுத்து தொடர்ந்து பாருங்க, வாவ் ஹர்ஃப் அத்ஃபு மபுனி. உக்துபு சுக்கூன் நூனை போக்குவதன் மீது மபுனி. அக்வால என்பது லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. அல் உஸ்தாதி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. ஃபி ஹர்ஃபுல் ஜர்ரு மபுனி. தஃபாத்திரி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. கும் என்பது அது ஜர்ரினுடைய மஹல்லு, காரணம் முலாஃப் இலைஹி, ஆனால் அது லமீர் என்பதால் அதுவும் மபுனி. வஹ்ருஜுல வாவ் ஹர்ஃபு அத்ஃபு மபுனி. உஹ்ருஜு என்பது நூனை போக்குவதன் மீது மபுனி. மின் ஜாரு ஹர்ஃபுல் ஜர் என்பதால் அதுவும் மபுனி. அல் மதுரசத்தி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. பி ஜித்தியத்தின் பா ஹர்ஃபுல் ஜர் என்பதால் அது மபுனி. ஜித்தியத்தின் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வாவ் ஹர்ஃப் அத்ஃப் மபுனி. இருக்கபு என்பது நூனை போக்குவதன் மீது மபுனி. அல் ஹாஃபிலத்த லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. மஅ என்பது லர்ஃபு முலாஃபு, அது நஸ்பினுடைய மஹல்லில் இருக்கின்றது. அஸ்ஸுமலாஇ என்பதோ அது முலாஃப் இலைஹி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. பி ஹர்ஃபுல் ஜர் மபுனி. ஹுப்பின் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வாவ் ஹர்ஃப் அத்ஃப் மபுனி. தஆவுனின் இதுவும் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வாவ் ஹர்ஃப் அத்ஃப் மபுனி. இர்ஜிஉ என்பது என்னது? இதுவும் நூனை போக்குவதன் மீது மபுனி. இலா ஹர்ஃபுல் ஜர் மபுனி. புயூத்தி
லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. கும் என்பது ஜர்ரினுடைய மஹல்லு காரணம் முலாஃபிலிஹி, ஆனால் லமீர் என்பதால் மபுனி. பி சலாமின், பி ஹர்ஃபுல் ஜர் மபுனி, சலாமின் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அல்ஹம்துலில்லா. இன்றைய பாடம் இதனோடு நிறைவு பெறுது. அப்ப இன்றைய பாடத்தில் நாம பார்த்த ரெண்டு விஷயம், அம்ரஹாதிரான செயல்களில் ஆண்பால் இருமை எப்படி புழங்கப்பட வேண்டும், அதே போன்று அம்ரஹாதிரான செயல்களில் ஆண்பால் பன்மை எப்படி புழங்கப்பட வேண்டும் என்பதை நாம இன்றைய பாடத்துல பார்த்திருக்கிறோம். ரெண்டினுடைய இஅ்ராபும் என்னதான், நூனை போக்குவதன் மீது மபுனி என்பதுதான் ரெண்டினுடைய இஅ்ராபும். அதை எங்க புழங்கணும், ஆண் இருவர்களை அழைத்து நம் பேசும் பொழுது, ஆண் இருவர்களை முன்னிலையில் வைத்து பேசும் பொழுது ஆண்பால் இருமையான அம்ரஹாதிர புழங்கணும். பல ஆண்களை, ரெண்டுக்கும் மேற்பட்ட, எத்தனையும் இருக்கலாம், அவர்களை முன்னிலையில் வைத்து அல்லது அழைத்து பேசும் பொழுது ஆண்பால் பன்மையான அம்ரஹாதிர் செயல்களை நாம புழங்க வேண்டும் என்பதை நமக்கு இந்த இரு உதாரணத்தின் வழியாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லா. இனியும் ஒரு சில வரிகள் பாடங்கள் இருக்கிறது, அதை நாம் அடுத்த பாடங்களில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.